வாட், என்னோட ரிசல்ட் வந்துருச்சு. இன்கேஸ் சரியாயிடுச்சுன்னா எஜுகேஷன் லோன் எனக்கு கிடைக்காது. ஹவு பேட் ஐ ஃபெல்ட், ஏனே தெரில. Guys, guess what? My results are back. ஃபஸ்ட் காலேஜ் ஃபஸ்ட் செமஸ்டர் ரிசல்ட் நான் போடல, செகண்ட் செமஸ்டரோட ரிசல்ட் வந்துச்சு. நான் வந்து என்னோடய டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட் பேப்பர் எழுதுனேன், அதுலேயே நான் வந்து ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தேன். எனக்கு வந்து எஜுகேஷன் லோனும் கிடைக்காது, சரி மொத்தமாக போச்சு அப்படின்னு பயத்தில் இருந்தேன். பட் பரவாயில்ல, ஐ காட் A+A and O, 2 O's which is outstanding and 3 A+ and others of A. நான் ரிசல்ட்டோட இமேஜ் இங்கே போடுறேன் and I'm feeling so happy. நான் வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டரோட ரிசல்ட்டை வந்து நான் இதில் யூடியூப்பில் காமிக்கல, ஏன்னா நான் அட் த டைம் ஐ வாஸ் நாட் மேக்கிங் எனி வீடியோஸ். அண்ட் நான் ஃபர்ஸ்ட் செமஸ்டரோட ஜிபிஏவும் செகண்ட் செமஸ்டரோட ஜிபிஏவும் இங்கே போஸ்ட் பண்ணுறேன். திஸ் இஸ் 1 and this is 2. அண்ட் இது ரெண்டையும் சேர்த்து தான் சிஜிபிஏ கேல்குலேட் பண்ணுவோம். சிஜிபிஏனா கியூமுலேட்டிவ் ஜிபிஏ. ஸோ அதோட இமேஜ். ஹவு பேட் ஐ ஃபெல்ட். நான் வந்து சரி ஓகே, நமக்கு இன்கேஸ் சரியாயிடுச்சுன்னா எஜுகேஷன் லோன் எனக்கு கிடைக்காது. அது ஒரு விஷயம் எனக்கு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்தேன். கேவலமாக அந்த எக்ஸாமை கேவலமாக தான் எழுதினேன். அதை எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் பேங்க் போய் எஜுகேஷன் லோனுக்கு அதை பற்றி விசாரிக்க போயிருந்தேன். அப்புறம் விசாரிச்சுட்டு வந்தப்போ அங்கே அவங்க வந்து ஒரு மாதிரி சைடை காமிச்சிட்டு ஷீ டோல் மீ லைக் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அரியர் வச்சானா உனக்கு வந்து எஜுகேஷன் லோன் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நிமிஷம் அப்படியே பக்குன்னு ஆச்சு. அப்போலேருந்து இப்போ ரிசல்ட் வர வரைக்கும் நான் அதே ஸ்டேட்டில் தான் இருந்தேன். பட் எல்லாமே ஃபஸ்ட்டு நான் வந்து கிரேடெல்லாம் பார்க்கல, ஸ்ட்ரைட்டாக ஓரத்துக்கு தள்ளி எல்லாமே பாஸா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஐ சா த கிரேட். அண்ட் அது வரைக்கும் நான் வந்து டிப்ரெஷனில் தான் சாப்பிடுவேன். நான் சாப்பிட்ருந்தேன் லஞ்சு அவசரமாக எடுத்து எல்லாத்தையும் சாப்பிட்டு, நான் என்ன சாப்பிட்டேன்னு எனக்கு தெரில, எல்லாத்தையும் சாப்பிட்டு ஒரு மாதிரி பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகி, பட் ஸ்டில் குட் ஜாப். ஏனே தெரில, இந்த ரிசல்ட்டை வந்து அவங்க காலேஜ் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தா ஐ மீன் லீவ் விட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தா நான் வந்து நிம்மதியாக இருந்திருப்பேன். இந்த லீவில் எதுவும் சொல்லாமல் எனக்கு இதையும் கேட்டு அதையும் கேட்டு எனக்கு வந்து ஐ எம் கிளாட் தட் காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு 4 நாள் முன்னாடியாவது சொன்னாங்கன்னு.